கஜகஸ்தான்ல நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ். அந்த நியூஸை தான் மோஸ்ட்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிராஷ் அப்படின்னே சொல்லலாம். மொத்தம் 67 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸ், மிச்சம் 62 பேர் வந்து பேசஞ்சர்ஸ். இதில் 40 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. மிச்சம் இருந்த ஒரு 27 பேரும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ஜூர்டா, உடம்பு ஃபுல்லாக காயமா, அதை மாதிரி இதில் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இறந்து போனவங்கள யார் யார் என்ன, அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு, முகம் தெரியல. அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். அதே மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து கீழே வந்து தரையில மோதுறப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். பார்க்கவே அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அப்படியே வேகமா வந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது பறக்க ட்ரை பண்ணி பைலட் வந்து கடைசி மினிட் வரைக்கும் எப்படியாவது ஓரளவுக்கு சேஃபா கொண்டு வந்து கீழே நிறுத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம அந்த வீடியோவை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். பேஸ்லேருந்து இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அஜர்பைஜான்லேருந்து, அஜர்பைஜானோட கேபிட்டல் பாகுல இருந்து எம்பரர் 190 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட் வந்து ரஷ்யாவுக்கு போகுது. ஸோ அஜர்பைஜான்லேருந்து ரஷ்யாவுக்கு போகிறது தான் அதோட பிளான். பட் போய் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பைலட்டுக்கு தெரிய வருது, இங்கே வந்து பனிமூட்டம் அதிகமாக இருக்குது, வெதர் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமுக்கு கம்யூனிகேட் பண்ணி இதை மாதிரி ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஃப்ளைட் வந்து எப்பொழுதும் ரெகுலராக போகிறதுக்கு அதுக்கான ரூட் இருக்கும்ல, அந்த ரூட்ல ஃப்ளைட் போகல அப்படிங்கிற விஷயம் மட்டும் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிய வருது. பட் அதுக்கப்புறம் பைலட் சைட்ல இருந்து சரி முழுசா நம்ம ரஷ்யாவுக்கு போய் சேர முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பட் என்ன காரணம், என்னத்தால பனிதான் உண்மையான காரணமா, வெதர் தான் காரணமா அப்படின்னு தெரியல. அதுக்கு பின்னாடி நிறைய அசம்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். பட் இது இப்போ பைலட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கஜகஸ்தான்ல இருக்கக்கூடிய அக்டாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி இதை மாதிரி நான் இங்க வந்து எமர்ஜென்சியா லேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டிருக்காரு. அதுக்கான பர்மிஷன் அப்படிங்கிறதும் கஜகஸ்தான்ல கிடைச்சிருக்கு. அஜர்பைஜான்ல இருந்து இந்த ஃபிளைட் வந்து கிளம்புது, போய் சேர வேண்டிய இடம் ரஷ்யா. பட் பாதியிலேயே கஜகஸ்தான்ல இதை மாதிரி லேண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கான முயற்சி அப்படிங்கிறத பைலட் எடுக்கிறாரு. பட் அந்த லேண்ட் பண்ண வேண்டிய அந்த ஏர்போர்ட், அந்த பிளேஸுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டால போக முடியல. ஒரு அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த சிட்டிக்குள்ள அந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப பேலன்ஸ் மிஸ் ஆயிடுது. அதோட வீடியோஸ்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். ஃப்ளைட் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அப்படி இப்படின்ட்டு பைலட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கடைசி நேரத்தில் வந்து ஃப்ளைட் வந்து தரையில் மோதிடுச்சு. ஸோ மொத்தமாக மோதினதுக்கு அப்புறம் அது வெடிச்சு அந்த நெருப்புலாம் அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு உயரமா எரியுது. ஒரு ஃப்ளைட் வந்து இடிச்சு எரியுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ அதுல இருந்து 67 பேர்ல 40 பேர் இது வரைக்கும் ரிப்போர்ட் படி இறந்து போயிட்டாங்க. இன்னும் 27 பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இதுல என்ன காரணம், இந்த ஃப்ளைட் வந்து இதை மாதிரி கிராஷ் ஆயிடுச்சு, பட் இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குல்ல. ஸோ அந்த காரணம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளைட் இதை மாதிரி கிராஷ் நடக்குது அப்படின்னா ஒரு ரீசன் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ரீசனால தான் இது நடந்திருக்கு, ஒரு டெக்னிக்கல் எரர் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, பைலட் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்ளைட்ல எந்த ரீசனுமே சொல்ல முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா பல ரீசன் சொல்லப்படுது. என்னென்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று பனியா இருந்துச்சு, அதே மாதிரி வெதர் சரியில்லை, ஸோ அதனால அது வந்து எப்பொழுதும் போற அந்த ரெகுலர் ரூட்லேருந்து மாறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. அதுக்காக அவர் லேண்டிங் ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அப்படி பனிதான் காரணம் அப்படின்னா அதுக்கான லேண்டிங்காக கஜகஸ்தான்ல அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா லேண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பறவை வந்து ஏதாவது மோதி டேமேஜ் ஆயிடுச்சு ஃப்ளைட்ல, ஸோ அதனாலதான் இதை மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இது வந்து அஜர்பைஜான் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியிட்ட ரிப்போர்ட். அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வெளியாகுது அப்படின்னா, புல்லட் ஏதோ பட்டிருக்கு இந்த ஃப்ளைட்ல, வந்து புல்லட் ஏதோ பட்டிருக்கு. இது எல்லாமே இதை சுத்தி வரக்கூடிய அசம்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. பட் எது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரியல. புல்லட் வந்து இந்த ஃப்ளைட்ல பட்டிருக்கு, ஏன்னா மேபி வாய்ப்பு இருக்கு, அது தெரியல. ஸோ அடுத்தடுத்து தான் தெரிய வரும். அதை ஒரு ரீசனா சொல்றாங்க. அதே மாதிரி
டெக்னிக்கல் எரர், ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் நடந்திருக்கு, அதனால இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்க்குறப்போ எப்படியும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து இப்போ இவ்வளவு பெரிய கிராஷ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பொதுவா இதை மாதிரி ஒரு கிராஷ் நடந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைலட் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். இப்போ இதுல இந்த பைலட் இறந்து போயிட்டாரு, பட் ஆனா கொஸ்டின் வரும்ல, பைலட் என்ன தப்பு பண்ணாரு, அதை என்னத்தினால இந்த கிராஷ் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சாதானே அடுத்தடுத்த விஷயத்தில் அதை சரி செய்ய முடியும். இதுல பைலட் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஆங்கிள்லயும் அந்த விசாரணை அப்படிங்கிறத பண்ணாங்க, போயிட்டு இருக்கு. பட் இதுல வரக்கூடிய டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பைலட் வந்து இது வரைக்கும் மோர் தென் 15,000 ஹவர்ஸ் வந்து மேலேயே டிராவல் பண்ணியிருக்காரு. அதாவது அவ்வளவு நேரம் ஃப்ளைட்டை ஓட்டியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் தான் இவர். ஸோ இவர் அதை மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எதனால இந்த கிராஷ் நடந்தது அப்படிங்கிற விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஃப்ளைட்டில் இருக்குங்கள பிளாக் பாக்ஸ், ஸோ அந்த பாக்ஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாதான் ஓரளவுக்கு இந்த ஃப்ளைட் வந்து எப்படி இந்த கிராஷ் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சில வீடியோஸ் அப்படிங்கிறது இதில் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா டிராவல் பண்ணாங்கல்ல பேசஞ்சர்ஸ், ஸோ அதில் ஒரு நபர் வந்து உள்ள ஃப்ளைட் வந்து கண்டிஷன் மாறி அப்படி இப்படி போயிட்டு இருக்கப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வீடியோ எடுக்கிறப்பவே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா உள்ள வந்து சத்தம், இந்த சீட் பெல்ட் போர்டில் அப்படின்னா சத்தம் கேட்கும்ல, அப்படி இப்படி ஹாரன் சவுண்டு மாதிரி கேட்கும்ல, ஸோ அதை மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கு. அதே மாதிரி உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுருந்துருக்காங்க. எதுக்காக ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னு தெரியல, என்ன காரணத்துக்காக போட்டிருந்தாங்க அப்படின்னு இனிமே அடுத்தடுத்த விசாரணையில தான் தெரிய வரும். ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது பறவை அடிச்சு ஃப்ளைட்ல டேமேஜ் ஆகி ஏதாவது என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கிறதுனால அந்த ஆங்கிள்லயும் அந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட் அப்படின்னு கத்துறாங்க, பயத்துல என்ன பண்றது அப்படின்னு கத்துறாங்க. இது எல்லாமே ஒரு நபர் வந்து அந்த சிச்சுவேஷன்லயும் வீடியோவா கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வச்சுதான் இப்போ ஓரளவுக்கு அந்த ஃபிளைட் வந்து தரையில வந்து மோதறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ வச்சுதான் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ணி இதை இந்த ஆங்கிள் விசாரிக்கலாம், இந்த ஆங்கிள் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட உள்ள இருந்த அந்த சர்வே பண்ண சில பேர் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறது. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, ஏதாவது ஃபிளைட் வந்து தலைகீழ நிக்கிறது, இல்லை பஸ் தலைகீழ நின்று அதுல நிற்பாங்கல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம தமிழ் படங்கள்லயே நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம், பஸ் வந்து தலைகீழ நிற்கும், அதுல விழுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி தான் இந்த ஃபுட்டேஜஸ் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தவங்களும் அதை மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில 40 பேர் இறந்து போனதுல ஒருத்தவங்களை மட்டும்தான் இது வரைக்கும் அடையாளமே கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க இந்த நபர் தான் அப்படின்னு. மிச்சம் 39 பேர் யார் என்னன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிட்டு முகம் உடம்புலாம் எரிஞ்சு போயிட்டு இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அத மாதிரி இந்த கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் அஜர்பைஜான் அக்டாவ் சிட்டில இருந்து அங்க இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ் அந்த நபர்கள்லாம் வந்து இதை காப்பாற்ற வருவாங்கல்ல, தண்ணி அடிச்சு அந்த ஃப்ளைட்டோட நெருப்பை அணைக்கிறதுக்கு வருவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வரப்போ அவங்க பாடி கேம்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த பாடி கேம்லையுமே அதை எரியக்கூடியது, அவங்க காப்பாற்றக்கூடியது, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கவர் ஆகிருக்கு. பட் என்னத்துக்காக இந்த விஷயம், என்னத்துக்கு எப்படி இந்த கிராஷ் நடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின். ஏன்னா ஒரு கிராஷ் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. ஒரு கிராஷ்ல என்ன தப்பு இருக்கு, இதை மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்து அந்த தப்பு நடக்காம சரி செய்ய முடியும். ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப, ஏன்னா இதில் ரஷ்யாவும் இன்வால்வ்டு, ரஷ்யா சிட்டிசன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் தான் இந்த எம்பரர் 190. ஸோ அவங்களும் இதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நாட்டு சிட்டிசன்ஸ் தான் வந்து 38 பேர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கஜகஸ்தானை சேர்ந்த ஒரு 6 பேர் இருக்காங்க. இன்னும் சில மற்ற கண்ட்ரீஸை சேர்ந்த சில நபர்களும் உள்ள இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கீனா இதுல என்ன நடந்திருக்கு, எதனால இந்த கிராஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் என்ன காரணம் சொல்றாங்க, என்னத்துக்காக இந்த கிராஷ் நடந்தது அப்படின்னு தெரிய வரல. தெரிய வந்தது அப்படின்னா நான் உங்க கூட ஷேர் பண்றேன்.